அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொரு கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம மகரிஷியினுடைய அருட்கருணையாலும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியின் அருளை வடிவான ஸ்ரீ ரமணி குருஜியினுடைய அருட்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய கருணையாலும் நாம் இப்பதிவிலே இந்த அற்புதமான இந்த அருளமுதம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அநேக தெய்வீக விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள் போன்ற தர்ம சாஸ்திரங்கள் போன்ற பலவற்றிலிருந்தெல்லாம் நாம் பிரமாணங்களை எல்லாம் எடுத்து இப்பதிவிட்டு கொண்டு வருகிறோம். இப்பதிவுகள் மூலமாக அநேகம் பேர் அடியனை தொடர்பு கொண்டு இதன் வாயிலாக நான் இந்தந்த பலனை அடைந்தேன், என்னுடைய மனது இப்பொழுது எனக்கு தெளிவாக இருக்கிறது, நான் இப்பொழுது ஒரு மனம் தெளிவு பெற்றவளாக என்னுடைய காரியங்களிலே நான் சிரத்தையாக மேற்கொண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நிறைய பேர் அடியனிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியும் அடியனுடன் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையிலே மேலும் பல பதிவுகளை நாம் இந்த சேனல் வாயிலாக வெளியிடவிருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் தாங்களும் இந்த பதிவுகளெல்லாம் கிடைக்கப்பெற்று மேலும் அடியேன் வெளியிடக்கூடிய பல ஷார்ட்ஸ் வீடியோக்கள் தினமும் வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த வீடியோக்கள் மூலமாகவும் அரிய தகவல்களை தாங்களும் பெற்று பலனடையலாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிலே நிறைய யாகங்கள்லாம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் இருக்குது. சில யாகங்கள்லாம் பிராமணர்கள் மற்றவங்களுக்காண்டி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பிராமணர்கள் எஜமானர்கள் ஒருத்தர் இருப்பாள், அந்த எஜமானர்களுக்காண்டி ரித்விகுகள் யாகம் பண்ணி கொடுப்பாள். ஆனால் இந்த துவாபரை யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கும் போது எல்லா முனிவர்களும் உட்காந்து யோசிக்கிறான், இந்த கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்கும், இதில் நிறைய எல்லோரும் பாவங்கள்லாம் பண்ணுவாள், எல்லாருடைய ஆயுள்லாம் குறைஞ்சி போயிடும், நிறைய கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்கும், ஒருத்தர் ஏமாற்றுவாரெலாம் பண்ணதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தீபஸ்திர யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். இந்த யாகம் 1000 வருஷம் நடத்தணும் இந்த யாகம். அப்போ இந்த யாகத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணும்போது கலச ஆவானங்கள் பண்ணும்பொழுது இப்போ இந்த 1000 வருஷம் இந்த யாகம் நடக்கும்போது இந்த 1000 வருஷம் அந்த யாகம் பண்ணுறவா சாகாமல் இருக்கணும். அதனால் என்ன பண்ணான்னா யமதர்மராஜன் தான் ஆயுளை கொடுக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு ஒரு கலசை வச்சு யமதர்மராஜனையே கட்டி போட்டு இந்த யாகத்தை பண்ணான். யாகங்களில் நிறைய யாகங்கள் இருக்குது. அது லோகக்ஷேமத்துக்கு நிறைய யாகங்கள் இருக்குது. அதாவது துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கும் போது இந்த கலியுகம் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதனால் நம்ம ரிஷிகள்லாம் சேர்ந்து தீபஸ்தர யாகம் பண்ணாமனு முடிவெடுக்கிறா. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ 4 வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள் எல்லா வீடியோவும். அப்போ தீபஸ்தர யாகம்னா 1000 வருஷம் பண்ணணும். இந்த 1000 வருஷம் பண்ணணும்னு சொன்னால் இந்த யாகத்தை பண்ணுறவா எல்லாருமே உயிரோடு இருக்கணும். அப்போ உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு யமதர்மராஜா ஆயுளை பறிச்சிடக்கூடாது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, கலசங்களில் வருணன் இவாளெலாம் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவா. அப்போ அவளெல்லாம் மந்திரங்களில் போட்டு கட்டி கலசங்கள் வைக்கிறா. அப்போ ஒரு முனிவர் என்ன பண்ணுறார், யமதர்மராஜனுக்கு ஒரு கலசம் வச்சுருவோம், கலசம் வச்சு யமதர்மராஜன் மந்திரம் பண்ணி யமதர்மராஜனையும் கலசத்தில் கட்டி போட்டுருவோம், கட்டி போட்டால் யாருக்கும் ஆயுள் போகாது, 1000 வருஷம் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணலாங்கிறா. தீபஸ்திர யாகத்தை பற்றி சொன்னேன். இப்போ இந்த யாகத்தில் சில பேர் புரிஞ்சுக்கலாம், இப்போ யமனை கட்டுப்படுத்திட்டா நம்மளும் ஆயுளை ஜெயிச்சிடலாம்னு சில பேர் நல்ல நீண்ட ஆயுளோட வாயிடலாம்னு கற்பனையெல்லாம் பண்ணுவாள். ஒன்று சொல்கிறவங்களுக்கு சாஸ்திரங்களில் சில விஷயங்களில் இந்த மாதிரிலாம் கலியுகத்திலலாம் திங்க் பண்ணுவான்னு தான் சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. யமதர்மராஜனுக்கு எப்பயுமே கலசங்கள் எங்கேயுமே வைக்க மாட்டான். எந்த தெய்வங்களுக்கு கூட கலசங்கள் வைப்பாள். அதெல்லாம் அஷ்டதிக் பாலகர்களுக்கு கலசங்கள் வைக்க மாட்டான். அஷ்டதிக் பாலர்களை அந்த மண்டலங்களில் அட்சதை போட்டு ஆவாகனம் பண்ணுவான். அதுக்கு தெற்கு திசையில் யமதர்மனுடைய திசை, தட்சிண திக்பாகே யமதர்மம் தியாயாமி தர்மராஜன் ஆவாகயாமின்னு சொல்லி தான் போடுவாள், தவிர கலசங்கள் வைக்க மாட்டான். அதனால் யமதர்மராஜனுக்கு கலசம் வைக்கிறதுக்கு சாஸ்திரத்தில் அனுமதி இல்லை. அப்போ யமதர்மராஜனுக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னால் வெள்ளியில் பிரதிமை வச்சு யமதர்மராஜனை திலஹோமங்கள் மாதிரி ஹோமங்களில் பிரதிமைகள் வச்சு தான் ஆவாகனம் பண்ணுமே தவிர கலசங்களாக வைக்கக்கூடாது. ஏன்னா கலசங்கள் வச்சானா அதில் கட்டுப்பட மாட்டான். இந்த தீபஸ்திர யாகம் பண்ணால் கலியுகத்தினுடைய கொடுமைகள்லாம் குறையுங்கிறதுனால தான்
நம்ம கலியுகத்தில் இந்த கார்த்திகை மாதம் இருக்கு இல்லையா, இந்த கார்த்திகை மார்கழி எல்லாம், அது மெயினாக கார்த்திகை மாதம் எல்லாரும் தீபம் ஏற்ற சொல்லியிருந்தான் ரிஷிகள்லாம். இதுகெல்லாம் ரிஷிகள் சொன்ன வாக்கு. அப்போ எல்லார் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது ஒவ்வொரு தீபமும் ஒரு யாக கணக்கு. ஏன்னா அந்த தீபஸ்தர யாகம் 1000 வருஷம் நடத்துகிறோம். அப்போ 1000 வருஷத்துக்கு எவ்வளோ நாட்களோ அவ்வளோ தீபங்கள் வந்து கார்த்திகை மாதம் ஏற்றணும். இந்த கணக்கு இந்த 1000 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா 1000 வருஷம் எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோ தீபங்கள் ஏற்றியாச்சுன்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் உள்ள அந்த பாவங்கள் கொடுமைகள்லாம் குறையும். அதான் கார்த்திகை மாதம் தீபம் வருது. நம்மளாம் நீங்கள்லாம் நன்னா இருக்கணும், நம்மளும் நன்னா இருக்கணும், எல்லோரும் நன்னா இருக்கணும்னா எல்லோரும் நிறைய தீபங்கள் ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நல்லெண்ணெயால் தீபம் நிறைய ஏற்ற உங்கள் வீட்டில் உள்ள குடும்பங்கள் சுபிட்சமாகும். இந்த கார்த்திகை தீபம் வருது, எல்லாரும் வீடுகளில் வந்து நிறைய அகல் விளக்கு, குத்து விளக்கு, பாவை விளக்கு, அம்பாரி விளக்கு, யானை விளக்கு, நிறைய விளக்குகள்லாம் ஏற்ற போகிறோம். எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமாக ஜோதிமயமாக இருக்க போகிறது. இதில் சில பேர் என்ன பண்ணுறான்னா, ஒரிஜினல் நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும். இந்த பாமாயில் மாதிரி எண்ணெயெல்லாம் விட்டு தீபம் ஏற்றக்கூடாது. நான் ஒருத்தர் வீட்டுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்தேன். அவர் பாமாயில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு இருந்தார். ஏன்னா நல்லெண்ணெயில் மட்டும்தான் தீபம் ஏற்றணும். அதில் ஒரிஜினல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா தான் அதுக்கு பலன் உண்டு. அதே மாதிரி சில வீடுகளில் மெழுகு ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது. இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். எதற்கு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் அந்த நல்லெண்ணெய் தான், அந்த நல்லெண்ணெயில் ஏற்றக்கூடிய தீபங்கள் தான் இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நல்லெண்ணெய் விட்டு தீபம் எரிக்கிறது. சனியினுடைய உபத்திரங்கள் தீரும், அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். மெழுகுத்தியெல்லாம் வச்சு தீபம் ஏற்றக்கூடாது. கார்த்திகை மாதம் இப்போ ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றணும், அகல் விளக்கு ஏற்றணும். ஏன்னா அந்த கார்த்திகை மாதம் தான் அந்த பௌர்ணமி வரும், மகா தீபம் ஏற்ற போகிறா. திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் சொக்கோப்பனைன்னு சொல்லி தீபமெல்லாம் ஏற்றுவா. கார்த்திகை இன்னைக்கு எல்லோரும் வீட்டில் விளக்குகள்லாம் ஏற்றுவோம். ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் தீபாவளி இன்னைக்கு ஆரம்பித்து நம்ம அந்த கார்த்திகை மாதம் முழுக்கும் கண்டிப்பாக விளக்கேற்றணும். இன்னும் சொல்லப்போனால் தை மாதம் ரத சப்தமி வரைக்கும் ஏற்றணும். அதில் மெயினாக அந்த கார்த்திகை மாதம் ஏற்றணும். ஏன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் அனலவன் சொல்லக்கூடிய சூரியனும் கனலவன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டுக்கு சூரியன் வரும்போது அனலவனும் கனலவனும் சேரக்கூடிய இடம் இந்த கார்த்திகை மாதம். அதனால தான் திருவண்ணாமலை பூமியும் அக்னியும் சேரக்கூடியது தான் திருவண்ணாமலை. அதான் தீபம் அங்கே ஏற்றுறா. அதனால் இந்த கார்த்திகை மாதம் அந்த மண் அகல்னால் வீட்டு வாசல் தீபம் ஏற்றும்போது அந்த வீட்டில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளோ விலகி அந்த வீடு ஒளிமயமாக ஆகிடும். அருள் அமுதம்.